கள்ளழகர் அபரஞ்சி தங்கத்தினால் உருவானவர். எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான பெருமாள் அவர். இத்தனை சிறப்புடைய பெருமாளை மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு அரசன் அழகர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவரது அழகில் மயங்கி எப்படியாவது அழகரை தனது நாட்டிற்கு கொண்டு போய் வழிபட எண்ணினார். அதற்காக மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் சிறந்து விளங்கிய 18 பேர்களை அனுப்பி கள்ளழகர் விக்கிரகத்தை எடுத்து வர கட்டளையிட்டார். வந்தவர்கள் எவ்வளவோ முயன்றும் சிலையை எடுத்துச் செல்ல முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு துணையாக ஒரு தெய்வத்தை அனுப்பினார். ஆனால் சகல சாஸ்திரங்களை கற்ற கோயில் பூசாரி பெருமாளின் அனுகிரகத்தால் முன்கூட்டியே இந்த சூழ்ச்சியை கண்டுபிடித்து விட்டார்கள். உடனடியாக வந்திருந்த 18 மாயாவி களையும் பிடித்து கோவில் வாசலிலே உயிரோடு பூமிக்கடியில் வைத்து மூடிவிட்டனர். இவர்களுக்கு துணையாக வந்த தெய்வமும் தானும் கோபுர வாசலிலேயே இருக்க வேண்டி கேட்டுக்கொண்டது. அதன்படி அழகரின் அர்த்த சாம நிர்மால்ய நைவேத்தியங்கள் அந்த தெய்வத்துக்கும் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவே அழகரின் காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பணசுவாமி. கள்ளழகர் அபரஞ்சி தங்கத்தினால் உருவானவர். எத்தனை முறை பார்த்து வணங்கினாலும் மறுபடியும் பார்த்து வணங்க வைக்கும் அபூர்வமான பெருமாள் அவர். இத்தனை சிறப்புடைய பெருமாளை மலையாள தேச